ஃபெயிலியர் லவ்வோட காப்பிரைட்டா? என் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் ஃபெயில் ஆகாதா? ஒரு ஃப்ரெண்ட் விட்டுட்டு போனால் அது ஹார்ட் பிரேக் இல்லையா? ஏன் நம்ம அதை பற்றி நிறைய பேசுகிறதில்ல? இன்ஃபேக்ட் லவ்வை விட டீப்பஸ்ட் ஹார்ட் பிரேக் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து தான் வரும். இவ்வளோ வருஷமாக ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்துட்டு சடனாக when they find a new love or maybe another friend, you become a background person in their life story. சடனாக அது ஒரு சைலண்ட் ஹார்ட் பிரேக் மாதிரி இல்லை? கோத்ரூ பண்ணியிருக்கீங்களா? அன்ரெட் மெசேஜஸ், ஸ்லோ ரிப்ளைஸ், கேன்சல்ட் பிளான்ஸ், நியூ ப்ரியாரிட்டிஸ் அப்படின்னு யூ நோ லாங்கர் த கம்ஃபர்ட் பர்சன் ஃபார் தெம், தோ யூ கேர் ஃபார் தெம் த சேம் வே ஆஸ் earlier. என்னதான் இருந்தாலும் நீ ஃப்ரெண்டு தானே, உனக்கே லைஃப் லாங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஈஸியாக கேட்டுருவாங்க. ரைட், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் அதுக்காக இவ்வளோ வருஷமாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பியூர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் காட்டின ஒருத்தரை சடனாக அபேண்டன் பண்ணுறது ஓகேவா? ஒரு விதத்தில் அதுவும் அவங்கள யூஸ் பண்ண மாதிரி தானே. ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர் இஸ் அ ரியல் பெயின் டூ.